இந்த வீடியோல React application எப்படி ஃப்ரீயா deploy பண்றதா பார்க்க போறோம். So let's get into the video. Hello guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய React application-ஐ எப்படி ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்றது and அந்த React web application-ஐ எப்படி ஒரு Android app-ஆ கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஒரு React application-ஐ பில்ட் பண்ணனும். சோ நான் வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இங்க எடுத்துர்க்கேன். சோ இதோட லிங்க் வேணும்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதே மாதிரி நான் நோட்டிஃபிகேஷனையும் கொடுக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி செக் அவுட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பில்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு Spotify க்ளோன். ஓகேவா? சோ நான் இந்த ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு npm run dev போடுறேன். சோ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. நான் ரிப்ளை பண்ணி பார்க்கறேன். voila. ஓகேவா? சோ எஸ், இது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஜஸ்ட் நதிங் பட் React-ல பில்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? சோ இது ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் தான். இதுல ஃபுல் கோட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டுருக்கேன், ஒரு சீரிஸா போட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இத நான் முழுக்க ஒரு ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷனா தான் பண்ணிருக்கேன். சோ இத நான் மொபைல்ல பார்த்தாலுமே எனக்கு வந்து ப்ராப்பரா தான் இருக்கும். பாருங்க, மொபைல் ரெஸ்பான்சிவா தான் இருக்கு. சோ இத எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து வெப்சைட்ல டெப்ளாய் பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு எஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் Netlify. ஓகேவா? சோ இந்த Netlify-ல நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன் ஃபியூச்சர் இன்னும் 2-3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ வெர்சல் இருக்கு, ஓகேவா, ரெண்டர் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயா டெப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் Netlify-ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் லாகின் பண்ணிக்கிறேன். Netlify-ல போயிட்டு லாகின் வித் GitHub அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் GitHub-ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா அங்க இருந்து ஃபெட்ச் பண்ணி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ நான் லாகின் வித் GitHub அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு ஒரு GitHub அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு எப்படி GitHub அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, இல்லனா எப்படி அந்த GitHub-ல வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணனும் தெரியாதுன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதை மறக்காம இந்த இடத்துல செக் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்து இத கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வாங்க. ஓகேவா? ஓகே, நான் GitHub யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். சோ லாகின் வித் GitHub அப்படின்னு கொடுக்கிறேன். authorize Netlify அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சோ இப்போ எனக்கு Netlify லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா? லாகின் ஆனேன். நான் நேம் வச்சிரேன். வரும் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நான் வச்சிரேன். யா, பர்சனல் ஒர்க் பேக் டெவலப்பர். ஓகே ஃபைன். ஓகே, பேசிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெப்ளாய் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குது இல்லையா? அதுல என்னுடைய GitHub-ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை டெப்ளாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா என் GitHub-ல இருக்கிற எல்லா ப்ரொஃபைலுமே எனக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிட்டு டெப்ளாய் Spotify to Netlify அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஏன்னா என்னோட GitHub இருக்கு, என்னோட ப்ரொஃபைலோட பேரு. ஸோ பில்டு செட்டிங்ஸ் எல்லாமே அதுவே பண்ணிக்கும், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? டெப்ளாய் செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க செட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டிஃபால்ட்டாகவே அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அது ஃப்ரீ வெர்ஷன்ல அது பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு ஸோ டெப்ளாய் ஆகிட்டு இருக்கும். அந்த லாக்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டெப்ளாய் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது டெப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருக்கு. அதுக்கு ஒரு பேரையும் அதுவே வச்சிருச்சு. ஸோ அதை நம்மளே வச்சிருந்துருக்கலாம், அதுவே எனக்கு வச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டெப்ளாய் பண்ணோம் அப்படின்றதுனால அதுவே எனக்கு பேர் வச்சிருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் நானே ஒரு பேர் வச்சுக்கிறேன். Scientify b3.netlify அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால இது ப்ராப்பராக வரல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் திரும்ப ஒருக்கா நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மெயின் போயிட்டு ஆட் நியூ சைட் டெப்ளாய் மேனுவலி அப்படின்றதுக்கு கொடுக்காம ஆட் நியூ சைட் இம்போர்ட் an existing ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் GitHub அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ GitHub அப்படின்னு கொடுத்தோன்னே என்னுடைய பேஜ் வருது இல்லையா? என்னுடைய பேஜை நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே என்னுடைய பேர் கேட்குது, அப்புறம் என்னுடைய சைட் நேம் கேட்குது. இதில் வந்துட்டு வருண்
சைட்டிஃபை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு வெப்சைட் இல்லை இது வரைக்கும். ஸோ அது என்னுடைய மெயின் பிரான்ச்லேருந்து டிப்ளை ஆகணும். அதோட பில்டு கமாண்ட் வந்துட்டு npm run build, ஏன்னா அப்படின்னு தான் அதில் பில்ட் ஆகும். அந்த பில்டு கமாண்ட் கொடுக்கணும். இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது எல்லாமே ப்ராப்பராகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும், உங்களுடைய பில்டு கமாண்ட் என்ன வச்சிருக்கீங்களோ அந்த பில்டு கமாண்ட் நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களோட பப்ளிஷ் டைரக்டரி என்ன வைக்கணுமோ அந்த டைரக்டரி நீங்கள் கொடுங்க. வித் எல்லாமே சேம் தான். கொடுத்துட்டு டெப்ளாய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நான் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்கலாம். உங்களுக்கு அது வரைக்கும் போர் அடிச்சது அப்படின்னா போய் கேம் விளையாண்டுருங்க. ஓகே ஓகே, எனக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, ப்ராப்பரா இந்த இண்டெக்ஸ்.html எடுத்துருக்கு. எனக்கு எல்லாமே டெப்ளாய் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஓப்பன் ப்ரொடக்ஷன் டெப்ளாய் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியாக்ட் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நெட்லிஃபை ஆப்பில் எனக்கு என்ன ஆச்சு, இப்போ டெப்ளாய் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? செக் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்னால் இந்த லைவ் சைட்டை வச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அனதர் திங் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த அப்ளிகேஷனை எப்படி இந்த வெப் அப்ளிகேஷனை ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனா மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃப்ரீயா நம்ம பண்றதுக்கு Webintu ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல நியூவா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆன்லைன் URL நீங்க அப்படியே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, காப்பி பண்ணி அப்படியே இதுல என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல சிமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட ரியல் டைம்ல உங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இதை பார்க்கலாம். நான் மொபைல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்படிதான் என்னுடைய மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் வந்து தெரிய போகுது. பாத்தீங்களா? ஸோ நான் ப்ளே பண்ணா ப்ளே ஆகுது. ஓகேவா? நான் ஸ்க்ரால் பண்ணா ஸ்க்ராலும் ஆகுது. உங்க மொபைல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓனா உங்களுடைய ஸ்பாட்டிஃபையை இன்ஸ்டால் பண்ணி ப்ளேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். B3 Spotify அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்னுடைய கம்பெனி B3 Systems அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இதில் நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் ஐகான் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு ஒரு ஐகான் வேணும் அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு ஏதாவது வெப்சைட்ல போயிட்டு ஒரு ஐகான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து Spotify ஐகான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா Spotify வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே நிறையாவே கிடைக்கும். ஸோ நான் போயிட்டு ஐகான் சைட்ல இருந்து ஒரு இந்த பிளாக் கலர் Spotify ஐகானை நான் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு சைஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். போயிட்டு ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஐகானை டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐகானை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணோன்னே இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா மேக் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல புதுசாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, மேக் ஆப் அப்படின்றத கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் மேக் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்பை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் B3 Spotify வெர்ஷன் 1 அப்படின்னு போட்டு ஐகான் வச்சு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் பில்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃப்ரீ ஆல் zip files அப்படின்றது மட்டும் நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது டவுன்லோட் ஆயிருக்கும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே ஜஸ்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லைசன்ஸ், ரீட்மி இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆப் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு APK அப்படின்னு சொல்லி இதில் போட்டுருக்கும். ஓகேவா? இதை நான் B3 Spotify .apk அப்படின்னு சொல்லி நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஒரு ஃப்ரீயாக ஈஸியாக ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மொபைலுக்கு சென்ட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ்க்கு மறக்காம B3 சிஸ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய B3 Spotify அப்படின்ற இந்த ஆப் வந்துட்டு நான் என்னோடய மொபைலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சிக்கோங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஆப் பேர் போட்டிருக்கு, அதே மாதிரி ஐகான் போட்டிருக்கு. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே,
இன்ஸ்டால் பண்ணும்போது என்னுடைய மொபைலில் செக்யூரிட்டி கேட்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கோச்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்யூரிட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்றதுனால தேர்ட் பார்ட்டி ஆப்னு சொல்லி அது கேட்கும். நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாட்டை போடுறேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி ஜாவா ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே பீட்ரீ சிஸ்டம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.